அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024க்கு ரொம்ப வேகமாக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, ஜென்ரல் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம 95+ கம்பல்சரி நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஸோ இதில் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழில் என்னென்ன ஏரியாவில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த 100 கொஸ்டின்ஸில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. இப்போ நீங்கள் பார்ட் ஏல ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் கம்பல்சரி எடுக்க போகிறீங்க. பார்ட் பியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா அங்கே ஒரு 30 மார்க். பார்ட் சியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா அங்கே ஒரு 30 மார்க். ஃபஸ்ட்டு இந்த மெயின் செட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ரீசன்னா, நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தான் எதில் வீக்காக இருக்கீங்கன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, இப்போ நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த 100 கொஸ்டின்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, ஸோ எந்தெந்த பார்ட்டில், பார்ட் ஏல வந்திருக்கா, பார்ட் பியில் வந்திருக்கா, பார்ட் சியில் வந்திருக்கா, இதுக்கு வந்து நீங்கள் கிராமரை பொறுத்த அளவுக்கு மெமரி பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணவே முடியாது. இல்லை மெமரி பண்ணி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புக்கில் வந்து நான் 6th-லேருந்து 10th வரைக்கும் எல்லாமே படிச்சுட்டு போய் நான் ஆன்சர் பண்ணுறேன் சார், அப்படிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக கிராமரில் நீங்கள் நல்லா ஃபுல் மார்க் எடுக்க முடியாது. பார்ட் பி, பார்ட் சியில் வேணால் நீங்கள் எடுக்க முடியும். தவிர பார்ட் ஏவை நீங்கள் புரிதல், ஜென்ரலாக இலக்கணத்தோட புரிதல் இருந்தால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இலக்கணத்துலேருந்து பார்ட் ஏ கொஸ்டின், ஓமை தொடர். பார்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். இதுவும் வந்து ஒரு பார்ட் ஏ கொஸ்டின் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலை மேல் எழுத்து போலன்னா, இப்போ அந்த காலத்து மன்னர்கள் வந்து எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் நிலைச்சு நிற்கிது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் நிலைத்து நிற்கும். இதெல்லாம் வந்து ஓமை. அதுக்கப்புறமா வந்து செயபாட்டு வினை, செய்வினை, செயபாட்டு வினைலாம் இருக்கும் பார்த்தீங்களா? தன்வினை, பிறவினை. ஸோ அதிலிருந்து கேட்ட கொஸ்டின் இது வந்து பார்ட் ஏ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வகை வாக்கியம், செய்வினை, செயபாட்டு வினை, தன்வினை, பிறவினை. ஸோ இதுவும் வந்து பார்ட் ஏ கொஸ்டின். அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து சால, தவ, நனி, தட, மா இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா? உரிச்சொல் தொடர், அதெல்லாமே நீங்கள் நல்லா மெமரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பார்த்தோன்னே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இலக்கண குறிப்புன்னும் போது இதை மட்டும் இல்லாமல் பண்பு தொகை, வினைத்தொகை, வினையாளனின் பெயர், இந்த மாதிரி பண்பு எல்லாமே வந்து நீங்கள் எப்படின்றத லைட்டாக மெமரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பாட்டியே தான். சினை பெயர், பண்பு பெயர், இடப்பெயர், பொருள் பெயர். இந்த பொருள் பெயர்லாம் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிடும். பொருள்னா என்ன? ஏதோ ஒரு பொருளை குறிக்கிறது. அதே மாதிரி இடப்பெயர்னா ஏதோ ஒரு இடத்தை குறிக்கிறது. பண்பு, சினை, இது ரெண்டு தான் வந்து உங்களுக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு. சினைனா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மனிதர்களை கை, கால், கண்ணுலாம் இருக்குது பார்த்திங்களா? அது எல்லாமே ஒரு உறுப்பு. இப்போ நம்ம மரத்தில் வந்து பழங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா? அதோட உறுப்புகள், இலை, பழம், இதெல்லாமே வந்து அதோட சினையில் வரும். பண்புனா வந்து பார்த்திங்கன்னா வட்டம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அதோட பண்பு, சுவை, இனிப்பு, இந்த மாதிரி எல்லாமே வந்து இனிமை, இதெல்லாமே ஒரு பண்பு தான். புரியுதுங்களா? ஸோ இதுவும் பாட்டிய கொஸ்டின்ஸ் தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே கொஸ்டின் தான் திருப்பி கேட்டிருக்காங்க பாருங்கள். காலப்பெயர்னா என்ன, இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ காலப்பெயர் தப்பு தானே, காலப்பெயர் செம்மைன்றது ஒரு பண்பு பெயர், அப்போ இது தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட் ஏ கொஸ்டின். ஸோ இது வந்து இதுவும் ஒரு பார்ட் ஏ கொஸ்டின். வேர் சொல், இதுவும் வந்து வேர் சொல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்ட் ஏ கொஸ்டின் தான். இந்த 10வது கொஸ்டின் இதுவும் வந்து பாருங்கள் திருப்பி பார்ட் ஏல தான் கேட்டிருக்காங்க. 11ம் பார்ட் ஏ, 12ம் பார்ட் ஏ, 13 பார்ட் ஏ. இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கடல் அண்டு காடு, இது ரெண்டுத்துக்கும் உள்ள நிறைய பெயர்கள் இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 12வது கொஸ்டின் ஓர் எழுத்துக்கு ஒரு மொழி, நிறைய இந்த ஒரு 42 இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ மரபு பிழை, இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏல இருக்கக்கூடியது தான். ஸோ வழுச்சொற்கள், மரபு பிழை, இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும். சந்திப்பிழை, இது எல்லாமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தா தான் இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 15ம் வந்து பார்ட் ஏ தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 16ம் பார்ட் ஏ, 17ம் பார்ட் ஏ. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 18ம் பார்ட் ஏ தான். இது வந்து பார்ட் ஏ தான். ஸோ எல்லாமே பார்ட் ஏ தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே இந்த மாதிரி பார்ட் ஏவா, பார்ட் பியா, பார்ட் சியா, இந்த மாதிரி என்னென்னன்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பார்ட் சியில் வரக்கூடியது, இதெல்லாமே பார்ட் சி தான். ஸோ இதெல்லாம் பாருங்கள், மூலிகை, இதெல்லாமே வந்து பார்ட் சியில் வரக்கூடியது. ஸோ பார்ட் ஏவா, பார்ட் பியா, பார்ட் சியான்ற ஒரு கொஸ்டின் முதல் பார்த்துட்டு
ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ.